புளிப்பு, காரம், திதிப்பு, உப்பு எல்லாம் சூப்பராக இருக்கிற ஒரு பச்சை புளி சட்னி. இட்லி, தோசை எல்லாம் டெஃபினட்டாக 2 எக்ஸ்ட்ரா தான் கூட போகும். செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நல்ல சுத்தமான எலுமிச்சம்பழ அளவு உள்ள புளியை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி சிகப்பு மிளகாய், ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை நல்ல சூடான வெந்நீரில் முழுகிற அளவுக்கு விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊறினதை இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக வெல்லம் முக்கியமாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு, நல்ல மைய அரைக்கணும். இந்த சட்னி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் கொஞ்சமாக கடுகு போட்டு அந்த அரைச்சி வச்ச சட்னியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் அதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது சூப்பரான பச்சை புளி சட்னி ரெடி. இதை கொஞ்சம் கம்மியாக தொட்டுக்கணும். அப்படி டிப் பண்ணி தொட்டுக்கும்போது தோசை, இட்லி சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.